மறுபடியும் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியை கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு அடையாளமாக வந்தார். அல்லேலூயா. அடையாளமாக இயேசு வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிறப்பு யாருக்குமே அறியாத ஒரு மறைபொருளாக இருந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசியாகிய ஏசாயா தனது புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறான். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குழந்தை பிறக்கும் என்றால் ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்துதான் குழந்தை பிறக்கும். இயேசுடைய பிறப்பு அதிசயமானது, இயேசுடைய பிறப்பு அற்புதமானது. ஆகவே ஒரு கன்னி வயிற்றில் பிறப்பது உலகமே ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியமா இருக்கபடினாலே தேவனுடைய அற்புத பிறப்பு அப்படியாக இருந்தது. அல்லேலூயா. இயேசுடைய பிறப்பு அற்புதமான பிறப்பு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாக வேண்டும், திருமணமாகாத ஒரு பெண் கர்ப்பவதியாக வேண்டும், அவர் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தியாக வேண்டும். ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, உலகத்துல எல்லா சர்ச்சிலும் கொண்டாடுறாங்க. ஆனா இந்த பிறப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ வயல்வெளியிலே மேய்ப்பது இருக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறப்ப தேவ தூதர் அந்த தேசத்தில் இருக்கிற ராஜாவுக்கு அறிவிக்கல, ஒரு மறைபொருளாக இருக்கிறது. ஆனா வயல்வெளியிலே ராத்திரியிலே மந்தையை காவல் காத்துக் கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்கள் மத்தியிலே தேவ தூதன் அவர் காட்சி அளிக்கிறான். அவர் காட்சி அளிக்கிறான். என்ன தெரியுமா? உங்களுக்கு இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார். ஆகவே அந்த இரட்சகரை காண வேண்டும். தாவீது ஊராகிய பெத்லகேமிலே இயேசு பிறப்பை குறித்து மீகா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம் அங்கே நடக்கிறது. மீகா 5:2 வாசிங்க பார்க்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் தெளிவா யாரும் வாசிங்க. ஆயிரக்கணக்கில் தப்பா படிக்கிறாங்க. தெளிவா யாரும் வாசிங்க. எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுக்குரிய பூர்வத்தினுடையதாக இருக்கிறது. எப்பிரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாக்குள் ஆயிரங்கள் சிறிதாயிருந்தும் உன்னை ஆளப்போகிற, இஸ்ரவேலை ஆளப்போகிற ஒரு ராஜா இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவர்தான் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்பதை தேவ தூதன் அங்கே மேய்ப்பர்கள் மத்தியை கூறுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பாக, இயேசு பிறப்பதற்கு முன்பாக தீர்க்கதரிசி புஸ்தகம் எழுதப்பட்டவர்கள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. மீகா 5:2. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் ஏரோது ராஜா கேட்கிறான். 8 வாசியுமா? மத்தேயு 2ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் வாசிமா. ஏரோது ராஜா கலங்கினார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபோது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்து அனைவரும் கலங்கினார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஏரோது ராஜாவுக்கு இயேசுடைய பிறப்பு தெரியாது. அவன் சாஸ்திரங்களை வேதமாக அழைக்கிறான். இயேசு எங்கே பிறப்பார்? ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜா இயேசுடைய பிறப்பை குறித்து சந்தோஷப்படல. நல்லா கவனிங்க, ஒரு ராஜா சந்தோஷப்படல, கலங்குறான். இயேசுடைய பிறப்பை பார்த்து கலங்குறான். அவன் சாஸ்திரியை கூப்பிடுறான், வேதபார கூப்பிடுறான். டேய், எங்கடா பிறப்பாரு இயேசு? இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா எங்கடா பிறப்பாரு? ஆனா மீகா 5:2 எழுதப்பட்டது ராஜா அறியவில்லை. இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜா பெத்லகேமில் பிறப்பார் என்பது ராஜாவுக்கு தெரியல. ஆனா அவன் கேட்கிறான், வேதபார் கூப்பிடுறான், எங்கடா பிறப்பாரு? அவங்க சொல்றாங்க, எடுத்து வாசிமா அந்த வசனத்தை, 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்து புறப்படுவார், தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. கரலை தட்டுவோமா? மீகா 5:7 சொல்லப்பட்ட வார்த்தை மத்தேயு 2ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமிலே இயேசு பிறப்பார் என்பதை அது பிறப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தை இங்கே மத்தேயுவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆள வேண்டும் என்றால் ஒரு இரட்சகர் தேவை, ஒரு மீட்பர் தேவை. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை துக்கப்படுத்தி, கர்த்தரை வேதனைப்படுத்தி, தேவனை விட்டு விலகி அந்நிய விக்கிரகங்களை வணங்கி போனபடினாலே தேவனுடைய மகிமை அவளை விட்டு விலகுகிறது. ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இரட்சகர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கிறார். அவர் பிறப்பு எப்படி இருக்காது? ஒரு கன்னியை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். கன்னி மரியாதை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். ஏன் தெரியுமா? கன்னி